ஃப்ரெண்ட்ஸ், சி லாங்குவேஜை யாரெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் அப்படின்னா பேர்லயே இருக்கு. ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10. 10ங்கிற வேல்யூவை 7 அசைன் பண்றதுக்கு நான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். நீங்க என்ன எக்ஸ்பிரஷனை நினைச்சாலும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்லாம நம்மளால எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இதுல ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆப்ரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஏவையும் பியையும் ஆட் பண்ணி சியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு, ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது சி பிளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏன்னு அர்த்தம். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு, அதாவது சப்ட்ராக்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சி மைனஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. அதே மாதிரி ஸ்டார் ஈக்குவல் டு அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சி ஸ்டார் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா சி ஈக்குவல் டு சி இன்டு ஏ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்லாஷ் ஈக்குவல் டு அப்படின்னா டிவைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சி ஸ்லாஷ் ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு சி ஸ்லாஷ் அதாவது டிவைட் ஏ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஈக்குவல் டு, அதாவது மாடுலஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். மாடுலஸ்னால ரிமைண்டர். அப்போ சி பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஏ, சி ஈக்குவல் டு சி மாடுலோ டிவிஷன் என்ன அப்படின்னா ஏ. ஸோ அதான் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது இங்கே சி லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2. இப்போ 2 பிட் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும். அதான் சி ஈக்குவல் டு சி லெஃப்ட் ஷிஃப்ட் 2 பிட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சேம் ஆஸ் ரைட் ஷிஃப்ட். ஸோ லெஃப்ட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிளில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பரசன் ஈக்குவல் டு பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ சி ஆம்பரசன் ஈக்குவல் டு 2 அப்படின்னா சி ஈக்குவல் டு சி இன்டு 2. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதான் சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. ஸோ அந்த ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகும். அதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அடுத்த நாட் ஈக்குவல் டு, அதாவது பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் இன்க்ளூசிவ் ஆர் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து நீங்கள் பார்க்குற சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஹெடர் ஃபைல் கொடுத்தாச்சு. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 21. அப்போது ஏவோட வேல்யூ 21. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் சி. ஆல்ரெடி இதுக்கு மீனிங் தெரியும். சின்னு ஒரு வேரியபிள் நேம் இருக்குது. அதில் இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். தென் கிளியர் ஸ்க்ரீன். ப்ரீவியஸோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து சி ஈக்குவல் டு ஏ. இதான் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சி ஈக்குவல் டு ஆல்ரெடி ஏல என்ன இருக்குன்னா 21. இப்போ சியில் என்ன இருக்குன்னா 21. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்து பிரிண்ட்எஃப்ல போய் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ. இப்போ சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாருங்க சி பிளஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? சி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ. ஆல்ரெடி லாஸ்ட்டாக இருந்த வேல்யூ சியோடது வந்து 21, ஏவோட வேல்யூ 21. அப்போ 21 பிளஸ் 21 42. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் சி வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 42. அடுத்த ஆப்ரேஷன் பாருங்க சி மைனஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கு என்ன அர்த்தம்? சி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. அதாவது சி ஈக்குவல் டு லாஸ்டா சியோட வேல்யூ 42 மைனஸ் ஏவோட வேல்யூ 21. அப்போ ஈக்குவல் டு 21. இப்போ சியில் வந்து என்ன இருக்குன்னா 21 பிரிண்ட் ஆயிரும். அதாவது சப்ராக்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து சியோட வேல்யூ வந்து 21. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ஸ்டார் ஈக்குவல் டு ஏ.
அதாவது C equal to C star A. அப்போ ஆல்ரெடி C ஓட வேல்யூ 21, A ஓட வேல்யூ 21. அப்போ 21 into 21 equal to 441. அப்போ மல்டிப்ளை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 441. அடுத்து C ஸ்லாஷ் ஈக்குவல் டு A. C ஈக்குவல் டு C ஸ்லாஷ் A. அப்போ C ஈக்குவல் டு ஆல்ரெடி C ஓட வேல்யூ 441 டிவைடட் பை 21 ஈக்குவல் டு 21. அப்போ பிரிண்ட் எஃப்ல போய் டிவிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா 21. இப்போ C ஓட வேல்யூ மாத்தியாச்சு. என்ன அப்படின்னா C ஓட வேல்யூ 200. C மாடுலோ டிவிஷன் ஈக்குவல் டு A. அதாவது C ஈக்குவல் டு C மாடுலோ டிவிஷன் A. அப்போ C ஓட வேல்யூ இப்போதான் நம்ம மாத்திருக்கோம். என்ன அப்படின்னா 200 மாடுலோ டிவிஷன் 21. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 11 கிடைக்கும். ஸோ மாடுலஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. C left shift operator equal to 2. அப்போ C equal to C left shift 2. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து பாருங்க, C யோட வேல்யூ லாஸ்டா இருந்தது 11, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2. அப்போ 11ஓட பைனரி வேல்யூ நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம். அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு பைனரி ஃபார்மேட் அதில் இப்போ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா ரைட்ல இருந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. அப்போ பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 44. அடுத்தது பாருங்க, C ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2. அப்போ C ஈக்குவல் டு C ரைட் ஷிஃப்ட் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா C ஈக்குவல் டு 44 ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2. அப்போ பார்த்தீங்கன்னா 44ஓட பைனரி வேல்யூ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்னா லெஃப்ட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும், 2 பிட் வந்து மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 11. ஸோ பிட் வைஸ் ரைட் ஷிஃப்ட், அதாவது ரைட் ஷிஃப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C வந்து என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா 11. அடுத்தது பாருங்க, பிட் வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது C ஆம்பர்சன் ஈக்குவல் டு 2. ஸோ C ஈக்குவல் டு C ஆம்பர்சன் 2. அப்போ சியோட வேல்யூ வந்து லாஸ்டா இருந்தது 11, ஆம்பர்சன் 2. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது வேல்யூ வந்து 2 கிடைக்கும். அப்போ பிரிண்ட் எஃப்ல வந்து பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C வந்து 2 பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாருங்க, C எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு 2. அப்போ C ஈக்குவல் டு C எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் 2. அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி சியோட வேல்யூ 2, எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் 2. அப்படி பார்க்கும்போது 0 தான். அப்போ பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C வந்து 0 பிரிண்ட் ஆகும். அடுத்தது பாருங்க, அதாவது பிட்வைஸ் இன்க்ளூசிவ் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா C அந்த ஆர் ஆப்ரேட்டரோட சிம்பிள் ஈக்குவல் டு 2. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா 0 + 2 அப்படின்னா 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ பிட்வைஸ் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆஃப் C இஸ் என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ கெட் சிஹெச் கொடுத்தாதான் நம்மளால அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ அதான் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்கக்கூடிய திங்ஸ். இப்போ பார்த்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து 21 வந்திருக்கு. அதே மாதிரி ஆட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து 42, சப்ராக்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ 21, மல்டிப்ளை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ 441, டிவிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ C வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குங்க 21. அதே மாதிரி மாடுலஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா C யோட வேல்யூ 11. அதே மாதிரி பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து C யோட வேல்யூ 44. பிட்வைஸ் ஷிஃப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி பிட்வைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து 2. பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து C வந்து 0. அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து C யோட வேல்யூ 2 பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த கிளாஸ் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஸ்க் ஆப்ரேட்டர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.